மென்சுரல் சைக்கிள் ரிலேட்டட் மூட் ஸ்விங்ஸ் வருது. எவ்ரி மந்த் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கல. இந்த டைமில் டெஃபினெட்லி உமனோடைய பாடி அண்ட் மைண்டுக்கு ரெஸ்ட் தேவை. எவ்ரி மந்த் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும்? ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். பெண்களுக்கு தான் எக்ஸசிவாக ஸ்லீப் தேவை. ப்ரீமென்சுரல் மூட் ஸ்விங்ஸ் வரும், பட் அது காமன்னு சொல்கிறேன். எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா கைனக்கை விசிட் பண்ணுறது பெட்டர். மன உளைச்சல் உங்களால் தாங்க முடியாத ஒரு சூழலில் என்னால் தாங்க முடியல அப்படின்ற ஒரு இதுக்கு போகிறது தான் சூசைட். போஸ்ட் டெலிவரி ஒரு 3 months டெஃபினெட்லி அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பேசணும், இல்லை சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சீக்கிரமாக ஆங்ஷியஸ் ஆகுறாங்க, பதட்டப்படுறாங்க. மெனோபாஸ் ரிலேட்டட் மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பாக வரும். அது எந்த ஃபீமேலும் நீங்களும் நானுமே தடுக்க முடியாது. ஏர்லி புபர்ட்டி பார்த்துட்டோம். இப்போ புபர்ட்டி ஸ்டேஜுக்கு அடுத்தது மூட் ஸ்விங். அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பெண்களில் மோஸ்ட் ஆஃப் பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக அந்த மூட் ஸ்விங் மாறி இருக்கும் அப்படின்றது என்னோட தாட். முன்னாடிலாம் இந்த அளவுக்கு இது பேசப்பட்டச்சான்ன்றது தெரியல. ஆனால் இப்போ எல்லா பெண்களையும் எடுத்தாலுமே அந்த பீரியட் டைமுக்கு பிஃபோர் பீரியட் டைமாக இருக்கட்டும், ஆஃப்டர் பீரியட் டைமாக இருக்கட்டும், அந்த 1 week பீரியடில் அவங்க அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன மேம்? சரி, நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்டில் முன்னாடி இதை பற்றி பேசப்படலை, ஓரளவுக்கு இது அப்படியே போயிடுச்சு. ஏன்னா யாருக்குமே இது நார்மல் சைக்கிள்ஸ் எவ்ரி மந்த் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கல. கரெக்ட், புரியுதுங்களா? அண்ட் அந்த டைமில் சரி நம்ம கல்ச்சரை ப்ளேம் பண்ணுறோம். அதாவது தனிச்சு வச்சுப்பாங்க அவங்க. கண்டிப்பா அந்த டைம்ல எல்லாம் மூணு நாள் அவங்க எந்த வர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா இன்னைய காலகட்டத்துல அது பாசிபிள் இல்லைன்னா கூட அந்த டைம்ல டெஃபினெட்லி உமனோடைய பாடி அண்ட் மைண்டுக்கு ரெஸ்ட் தேவை. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற போது அது எவ்வளோ உங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியும், உங்க பாடி மைண்டை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அண்ட் அகெயின் மற்ற ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு டெஃபினெட்லி மென்சுரல் சைக்கிள் ரிலேட்டட் மூட் ஸ்விங்ஸ் வருது. இன்னைக்கு பாய்ஸே சொல்லுவாங்க, இந்த பொண்ணு கத்துதா என்ன உனக்கு பீரியட்ஸா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா क्वेश्चन கேட்குறாங்க அவங்க. ஸோ அப்போ இதுக்கு பற்றியான நாலேஜ் நிறைய எக்ஸஸாக இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இப்போது எனக்கு இந்த 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 ப்ரோக்ராமை நான் நல்லா பண்ணுவேன்ற ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் எ தாட் பேஸ்டு. ஸோ எனக்கு எவ்ரி டைம் மென்சுரல் சைக்கிள் வரும்போது எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும், நான் அக்ரெசிவாக இருப்பேன், இல்லை எனக்கு பீரியட்ஸ் வரும், நான் இப்படி தான் இருப்பேன், நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணுன்றது இன்றைக்கி கேர்ள்ஸும் லேடிஸே சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நான் பீரியட்ஸில் இருக்கேன், நான் இப்படி தான் நடந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா, இது எவ்ரி மந்த் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும்? நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ரெஸ்ட் தேவைப்படுதா, இல்லை ப்ராப்பர் ஃபுட்டு தேவைப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா இது எவ்ரி மந்த் வரக்கூடிய சைக்கிள். கரெக்ட். நீங்கள் இன்னைக்கு ஏர்லி பியூபர்ட்டி ஒரு சின்ன குழந்தை கேர்ள் சைல்டு செட் ஆகிற வரைக்கும் அன்டில் நீங்கள் மெனோபாஸ் வரைக்கும் இது எவ்ரி மந்த் வரக்கூடிய சைக்கிள். கரெக்ட் இல்லையா? ஸோ அப்புறம் இதை நீங்கள் எப்படி ஸ்மூத்தாக சேல் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பட் இப்போது என்னோடய பீரியட் டைம் அப்படின்றப்போ என்ன மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது கிடையாது. இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஒர்க் ப்ரைஸ் போகும்போது அங்கே லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங் ஆகுதோ, இப்போ மேபி அதனால கூட எல்லாருக்கும் நிறைய மூட் ஸ்விங் ஆகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ சைக்கிள். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கல, நீங்கள் கரெக்டான ஃபுட் எடுக்கல, இன்னைக்கு டெஃபினெட்லி இப்போ நீங்களும் நானும் ஃபீமேல் தான், நம்மளும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆப்வியஸ்லி நம்ம ஒரு கரெக்டாக பிளானிங் பண்ணிட்டோம், நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரப்போகுது, நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ப்ரீ பிளானிங், ஒரு மைனர் பிளானிங் பண்ணால் மட்டும் ஐ திங்க் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்.
அகெயின் நான் சொன்ன மாதிரி உங்க ஸ்லீப் அடிக்குவேட்டா இல்லை. இன்னைக்கு எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கான டைம் வந்து நைட்ல தான் கிடைக்குது. கண்டிப்பா 1 o'clock வரைக்கும் நிறைய பேர் தூங்குறதே ஒரு கிடையாது. half an hour 1 hour என்னுடைய மீ டைமும் மொபைல் டைமும் சொல்லிட்டு அவங்க ஸ்லீப்பை வந்து என்ன சொல்றது பண்ணிடுறாங்க. போஸ்ட்போன் பண்றாங்க. ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நீங்க ஸ்லீப்புங்கிறத விட ஸ்லீப் இஸ் ஈக்குவல் டு ரிப்பேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா ஸ்லீப்ல நிறைய ப்ராசஸ் நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்கு நடக்குது. ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா, பெண்களுக்கு தான் எக்ஸசிவா ஸ்லீப் தேவை. ஓகே, ஆண்கள் வந்து ஒரு 1 hour கம்மியா தூங்கினாலும் அவங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் வராது. பட் ரிவர்ஸாக தான் நடக்கும். நம்ம இன்னைக்கு பெண்கள் தான் சீக்கிரமா எழுந்துக்கணும், சமைக்கணும், குழந்தைங்களை அனுப்பணும் அப்படின்ற இதுல ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப குறுக்கிடுறாங்க அவங்க. ஸோ அப்போ அதை குறுக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. பீரியட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் 1 வீக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேருக்கு டயரியா இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்லீப்னஸ் இருக்காது, சில பேருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் ஹெவியாக இருக்கும். ஸோ அவங்களோட பாடியே வந்து அவங்கள வந்து ஹெவியாக டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா மூட் ஸ்விங் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து நான் ஃபுட் ஹேபிட்டில் கரெக்டாக இருக்கிறேன், என்னோட ஸ்லீப்பும் நானும் கரெக்டாக எடுத்துக்கிறேன், பட் ஆனால் இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ இது வந்து ஒரு 10 to 20% ஆஃப் பீப்புளுக்கு தான் இருக்கும். கரெக்டா? நான் சொன்ன மாதிரி இப்போ நார்மலா எல்லாருக்கும் பாடி சேஞ்ச் வரும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் வரும், பேக் பெயின் வரும், லெக்ஸ் பெயின் வரும், எல்லாமே ஒரு டயர்ட்னஸ் வரும், சில பேருக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் திங். பட் அது அன்மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னா அப்போ டெஃபினெட்லி அவங்க கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஓகே இல்லைங்களா? ஏன்னா நான் எது நார்மல், எது வந்து ஸ்லைட்லி ஓவர் போர்டாக போகுது அப்படிங்கிறது நம்ம தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் வந்து டினை பண்ணல, அதாவது என்ன ப்ரீமென்சுரல் மூட் ஸ்விங்ஸ் வரும், பட் அது காமன்னு சொல்கிறேன். எப்படி நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்தால் வயிறு வலிக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வரும். பட் வந்து அதை நீங்கள் அஜிடேட் ஆகாமல் ரிலாக்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்கள் ஸ்லீப்பு, ஃபுட்டு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், தேர்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்துட்டே இருக்கோம் இல்லை நின்றுட்டே இருக்கும்போது விமனுக்கு பேசிக்லி லோவர் பேக் பெயின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், பேக் பெயின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும்போது அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சில எக்ஸசைஸ். மேடம் நம்ம வந்து டைம் இல்லைன்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாளைக்கு நீங்கள் டோட்டல் டைம் உங்கள் ஹெல்த்துக்கு அலாட் பண்ண வேண்டியது வரும். இன்றைக்கி ஒரு half an hour 40 minutes நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு, உங்கள் செல்ஃபுக்கு, இது irrespective எந்த ஜெண்டராக இருந்தாலும் அவங்க அலாட் பண்ணாங்கன்னா நீங்கள் லாங் ரன்னுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். பட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஒர்க் வந்து பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா கைனக்கை விசிட் பண்ணுறது பெட்டர். 30 பிஃபோரே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அந்த பீரியட் டைம் வந்து அவ்வளோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் சொல்கிறதா இல்லை வந்து அவங்களுடைய பாடி வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா? நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறாங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் அது அவங்களையே வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிறதுனே சொல்லலாம். இப்போ ஒரு 30+ இருக்காங்க, அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறது வேறு விதமாக இருக்குது அப்படின்னா ஒரு 18+ இருக்கவங்களுக்கு ஜாப்க்கு போகிறாங்க இல்லை படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட் ஸ்விங் எங்கே வரைக்கும் கொண்டு ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா சூசைட் வரைக்கும் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து வெறும் மென்சுரல் சைக்கிள்னால மூட் ஸ்விங்ஸ் வந்து சூசைடுங்கிறது நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அது ரொம்ப கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது சூசைடுங்கிறது டிப்ரெஷனோடைய லாஸ்ட், அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸசிவாக டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, சிவியர்லி டிப்ரெஸ்டு, நீங்கள் ஹெல்ப்பே எடுக்கலை, அப்போ அந்த பெயின், மன உளைச்சல் உங்களால் தாங்க முடியாத ஒரு சூழலில் என்னால் தாங்க முடியல அப்படின்ற ஒரு இதுக்கு போகிறது தான் சூசைடு. ஓகே, சூசைடுக்கே வந்து இட்ஸ் க்ரைங் ஃபார் பெயின். நீங்கள் சூசைடுக்கு ரிலேட் பண்ணிங்கனாலே இட்ஸ் லைக் அவங்க ஹெல்ப் சீக் பண்ணுவாங்க. அதனால தான் சூசைடு ஹெல்ப்லைனுன்னு வைக்கிறது. ஓகே ஓகே, சாகிறவங்க ஏன் வந்து சூசைட் நோட் விடணும், சூசைடுக்கு முன்னாடி கால் பண்ணணும், ஏன் அந்த சிம்டம்ஸ்? அப்போது நீங்கள் சைக்கலாஜிக்கலி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஹெல்ப்பை சீக் பண்ணுறாங்க. ஒரு சைனை வந்து
கொடுக்குறாங்க. பட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் ஒன்று, ரெண்டாவது அவங்களுக்கும் எங்கே போய் இதை நான் சீக் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதையும் நம்ம மென்சுரேஷனோட இல்லை இந்த மென்சுரல் சைக்கிள் ரிலேட்டட் மூட் ஸ்விங்ஸோட ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 20-30% பீப்புள் who are vulnerable for depression. இப்போ எல்லா லேடிஸுக்குமே அது வராது இல்லையா? ஒரு 30% ஆஃப் பீப்புளுக்கு இது இருக்கலாம் இந்த மாதிரி. அப்போ இதுல இந்த ஃபேக்டர் தாண்டி வேற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டிப்ரெஷன் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கண்டினியூட்டியா இருக்கலாம், அவங்க அட்ரஸ் பண்ணாம இருக்கலாம், அவங்க வந்து ஹெல்ப் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா வேறு ஏதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், மென்சுரல் ரிலேட்டட் ஹார்மோனல் டிஸ்ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இத்தனை ஃபேக்டர் இருக்கும்போது தான் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் போய் சூசைடு வரைக்கும் போகும். இது எதனால ஃபேமிலியோட ஹெல்ப்லெஸ் இல்லை வந்து சரியான ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் இல்லை? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதை யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது ஒரு இன்விசிபிள் கண்டிஷன். இப்போ நீங்கள் பார்க்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இதுவே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபீவர், கோல்டு, காஃப், ஹெட்டேக் இருந்தால் உங்கள் ஃபேஸை பார்த்த உடனே எனக்கு தெரியும். நான் கேட்பேன், ரவினா என்ன உடம்பு சரியில்லையா, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஃபைன் அப்படின்னு நீங்கள் கேட்பேன் நான். கண்டிப்பாக. ஆனால் டிப்ரெஸ்டாக இருக்கிறது ஃபேஸில் தெரியாது. ஓகே, இட்ஸ் அன் இன்விசிபிள் கண்டிஷன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் அதை ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. செகண்ட் வந்து இவங்க கோத்ரூ பண்ணுறது கூட இது நார்மல்னு நினச்சி விட்டுடுறாங்க. அப்படியே நான் தலைவலின்னு சொன்ன மாதிரி இது நார்மல். பட் நீங்கள் அந்த தலைவலியோடு கண்டினியூஸாக இருக்கும்போது, அந்த டிப்ரெஷனோட கண்டினியூஸாக இருக்கும்போது உங்களோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸ், லைஃப் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாதிக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இல்லை அவன் ஏதோ டென்ஷனாக இருக்கான், விட்டுடுங்க அவனே சரியாயிடுவான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு. இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு அவங்கள விடணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? யூ காண்ட் லைக் என்ன சொல்கிறது, அவங்கள அப்படியே ஆசிட்டிஸ் விட்டுறக்கூடாது. மேபி ஒரு கொஞ்சம் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும் அவங்கள. அதே ஓகே டு தே நீட் ஹெல்ப் அப்படின்ற அந்த செக் பாயிண்ட் நம்ம வச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்களா இல்லை இன்னும் அதிலே சூழ்ந்து அதே சைக்கிளில் இருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணால் தென் we can go for help. வந்து பொவர்ட்டி ஸ்டேஜ் பார்த்தாச்சு, ஏர்லி பொவர்ட்டி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மேம் ஃபைனல் டாஸ்க் அப்படின்னா இட்ஸ் பிக்கஸ்ட் டாஸ்க் ஃபார் விமன் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இது வரைக்கும் சந்திக்காத ஒரு லைஃப்குள்ளே அவங்க போகிறாங்க. மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் பேபிலாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்லெஸ், அதுவும் பெண் பேபி இருக்கவங்களாம் ஸ்லீப்லெஸ்க்கு போயிட்டு அவங்களுமே வந்து ஐயோ இந்த லைஃபே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணலாம்? சரி, இப்போ அதான் சொல்கிறேன், இந்த எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரீ மென்சுரல் மூட் ஸ்விங்ஸ் வருதோ அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம்னா என்னென்னா ஒரு டெலிவரிக்கு அப்புறமா ரைட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 2 to 4 வீக்ஸ்க்குள்ளே அவங்களுக்குள்ள நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம். அதுக்கு பேரே போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு மூட் ஸ்விங்ஸ், ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு ஆங்கர், ஒரு பாடி அண்ட் மைண்ட் டயர்ட்னஸ் இருக்கும் அந்த மதருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 3 months அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ், மெட்டர்னிட்டி ரெஸ்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம். அண்ட் ப்ரையர் டு தட் நல்ல ஃபுட், நல்ல ரெஸ்ட் இல்லையா? இப்போ 9th month ஆன உடனே அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுவோம், 1 hour 2 hours முன்னாடி கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யூ ஹேவ் டு கன்சிடர் இல்லைங்களா? ஸோ அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த குழந்தைக்கும் சரி அந்த மதருக்கும் சரி ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கும் நீங்கள் பாருங்கள். கரெக்ட் இல்லையா? அதே மாதிரி போஸ்ட் டெலிவரி ஒரு 3 months டெஃபினெட்லி அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அவங்க பாடி நிறைய சேஞ்சஸ் அண்டர்க்ரோ பண்ணியிருக்கு. அண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபீட் பண்ணணுன்றதுக்காக ஸ்லீப் நிறைய எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், யாருமே தூங்கலைன்னா இரிட்டபிலிட்டி ஃபஸ்ட்டு வரும். சிரிச்சிருன்னு கோவப்படுவாங்க அப்படியே. அதுக்கு காரணம் என்னென்னா தூக்கம் கரெக்டாக இல்லாததுக்கு தான் ஒரு மெயின் ரீசன். அப்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆர் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படிங்கிறது ஒரு 2 to 3 weeks இருந்தது, அது நார்மல். பட் அது எக்ஸஸாக இருக்குது, இந்த மதர் நீங்கள் சொல்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க, இந்த குழந்தைய
ஃபீடே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒதுக்குறாங்க, குழந்தை தான் அவாய்ட் அந்த பண்றாங்க. குழந்தைகிட்டே அவங்க வந்து ஒரு விதமான அதான் சொல்றேன், attention ஒரு காமிப்பாங்க. சந்தோஷம் இல்லாம. Okay? அந்த மாதிரி ஏன்னா ஒரு மதருக்கு அந்த பெயினை கோ த்ரூ பண்ணி ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அப்போ அதை வந்து அவங்க சந்தோஷமா அதை எடுத்துக்காம அது ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸா பாக்குறாங்க, அது ஒரு பெயினா பாக்குறாங்கன்னா அது நார்மல் கிடையாது. ஓகே. அப்போ அகெயின் நீங்க உங்க கைனகாலஜிஸ்ட்டை பேசணும், இல்ல சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், இல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும். ஓகே ஓகே. அண்ட் அகெயின் எல்லாத்துக்குமே நீங்கள் போய் பார்க்கணும். உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடுச்சுன்னா ஃபைன். இப்போ அதுதான் பிரச்சனைனா அதை ட்ரீட் பண்ணணும்னா சரியாக போயிட போகுது. இல்லை அது இல்லை, இது நார்மல் தான், இது இட்ஸ் ஓகே, இட் வில் செட்டில் டவுன் ஆகிடும்னு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஒப்பீனியன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே. ஏன்னா வந்து இப்போது அவங்க வந்து ஒரு ஃபேமிலி விமன்னா ஓரளவுக்கு ஓகே ஃபேஸ் பண்ணிடுறாங்க. இதே வந்து ஜாப்க்கு போகிற விமன் அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது இன்னும் கடினமாயிடுது. அவங்க வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாப் போகணும், எகெயின் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம்? இன்னைக்கு வந்து நானுமே கிளினிக்கில் நிறைய மதர்ஸை பார்க்குறேன். ஓகே, ஐடி ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்கும்போது ஹைப்ரிட் இருக்க வரைக்கும் ஓகே, பட் அவங்க ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த மாதிரி யங்லி டெலிவர்டு மதர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க மெட்டர்னிட்டி லீவ் 3 months கழிச்சு போயே ஆகணுங்கிற போது நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. ஸோ அந்த டைமில் அட்லீஸ்ட் இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்காங்க, பட் அட்லீஸ்ட் அந்த 1 year பீரியடில் அவங்க பேரண்டல் சப்போர்ட் ஒரு இன்லாஸோட சப்போர்ட் இருந்ததுன்னா ஐ திங்க் அவங்க இதை சேல் பண்ணிட்டு போக முடியும். ஓகே. இல்லாதவங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து தான் ஆகணும். ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து தான் ஆகும். ஏன்னா ஹஸ்பண்டும் வேலை செய்கிறாரு, ஒய்ஃபும் வேலை செய்கிறாங்க, குழந்தை இருக்குது, உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். குழந்தைக்கு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு 3 years வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியட் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கே. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, மொபைல் கொடுத்துருவாங்க, நான் ஒர்க் பண்ணுறேன், மீட்டிங்கில் இருக்கேன், நீ மொபைலில் இரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுக்கான வர கான்சிக்வன்சஸ் எல்லாம் அது செப்பரேட்டாக வந்து குழந்தையும் சேர்த்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் அந்த 1 yearக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே. உங்களுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அதாவது மதர் இன் லாஸ் இருக்காங்க அப்படின்னா கெட் தேர் ஹெல்ப். அப்படி இல்லைன்னா கெட் சம் சப்போர்ட் அண்ட் தென் இந்த 1 year பீரியடை நீங்கள் சேல் பண்ணிட்டுன்னா தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. மேம் இப்போது மேரேஜ், குழந்தைங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் வந்து அந்த மெனப்பாஸ் டைம், அதாவது ப்ரீ மெனப்பாஸ் இருக்குது, போஸ்ட் மெனப்பாஸ் இருக்குது, இந்த டைமில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லாட்ஸ். 1 இல்லை 2 இல்லை, நிறைய கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா அது வந்து அது கேன்சர் ஸ்டேஜுக்கு போகும்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து அந்த மெனப்பாஸ் டைமை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இன்றைக்கி வந்து நிறைய பேர் ரொம்ப சீக்கிரமாக ஆங்ஷியஸ் ஆகுறாங்க, பதட்டப்படுறாங்க, புரியுதுங்களா? அதுக்கு வந்து மேபி நம்ம என்ன சொல்லலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆர் மிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த 2 பாயிண்ட்டு. ஓகே. அப்போது வந்து இந்த மெனோபாஸ் ரிலேட்டட் மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பாக வரும். அது வந்து எந்த ஃபீமேலும் நீங்களும் நானுமே வந்து தடுக்க முடியாது. அண்ட் அகெயின் உங்கள் மதர் எந்த ஏஜில் மெனோபாஸ் அடைஞ்சாங்களோ அதே பீரியட் ஆஃப் டைம் இன் அண்ட் அரவுண்ட் வந்து உங்களுக்கும் வந்து அந்த சைக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு இது இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் மைண்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் எப்படி எல்லாமே தான் அதான் ப்ரீ மென்சுரல், போஸ்ட் மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ் எல்லாமே அதே தான். அப்போது மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன் யோர் மைண்ட். இல்லை எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயமும் எக்ஸாக்ட்லி. மைண்டில் நீங்கள் உங்கள் தாட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா அது ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. அப்போ ப்ரீ மெனோபாஸில் எனக்கு வருது, இந்த டைமில் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கும்போது அதோட ரியாக்ஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. இன்னைக்கு மழை வரப்போகுது, ஆஃபீஸ்க்கு நான் எப்படி போகிறேன்ற ஒரு ப்ரிப்பரேஷன் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில். ஆமாம், எல்லாத்துக்குமே வேணும். எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறுவோம் நம்ம. ஓகே. இப்போ உங்கள் பாடியும் மைண்டும் சேர்த்து திணறும் போது நீங்கள் ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க. அப்போது நான் சொன்ன மாதிரி ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் வந்து ஸ்விங்ஸ் இருக்கும். அது போஸ்ட் மெனோபாஸ்க்கு அப்புறமா நிறைய விமன் வந்து தே வில் ஹாவ் அ செகண்ட் பர்த் மாதிரி இருப்பாங்க. அப்படியே ரொம்ப அழகா, ஆமாம், ரொம்ப அழகாக வந்து அவங்க பாடி மைண்ட் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய முடியாத விஷயங்களை அந்த ஸ்டேஜில் எடுத்து பண்ணுவாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் இதுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகிறீங்கன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
ஓகே பட் எக்ஸசிவாக ப்ளீடிங் இருக்குது. ஏன்னா டெஃபினெட்லி உங்கள் யூட்ரஸ் எல்லாம் சுருங்கும் அந்த டைமில். ஓகே. அதனால நீங்கள் ஒரு கைனக் ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஏன்னா கைனக் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸோ டீட்டெயில்ஸோ உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. ஓகே. இன்றைக்கி வந்து கைனகாலஜிஸ்டே வந்து சைக்காலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து எக்ஸசிவாக இருக்குது, இதனால் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இந்த சுச்சுவேஷன்ஸை எப்படி கோப் பண்ணணுன்றது அவங்க ஒரு கப்புள் ஆஃப் கவுன்சிலிங் செஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் அந்த குழந்தைங்களே ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்ம அம்மா வந்து இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க, ஸோ இப்போ ஏன் இந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப ஆனால் அவங்களே நினைப்பாங்க ஓகே நமக்கு வந்து வேலை டென்ஷன் தான் அப்படின்றதுல வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எக்ஸாக்ட்லி, அதான் சொல்கிறேன், அது கரெக்டான அவேர்னஸ் இல்லை. இதனால தான் அதுங்கிறது தெரியாமல் ஓகே நம்ம வேற எதையோ ஒன்று அதுக்கு வந்து ஒரு காரணமாக வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வருது. பெண்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த காலகட்டத்தில், எல்லாருமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து வந்தனா மேம் கொடுத்த நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.